ஸ்டெப் 1 உங்களோட அஃபிலியேட் லிங்கை காப்பி பண்ணிக்கங்க. ஸ்டெப் 2 chat gpt ல கண்டென்ட் மேக் பண்ணிக்கங்க. ஸ்டெப் 3 அந்த கண்டென்ட்டை கூகுள் டாக்ஸ்ல பேஸ்ட் பண்ணிருங்க. ஸ்டெப் 4 கூகுள் டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸ்டெப் 5 அவ்வளவுதான் गाइस, மந்த்லி ஒரு 10k to 30k முடியும். நீங்க பார்ட் டைமா ஒர்க் பண்ணி ஆன்லைன்ல பாசிவான ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணிக்கிட்டீங்க. இது உங்கள் மணி தகவல் அண்ட் வெல்கம் டு மணி தகவல் சேனல். गाइस வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மணி தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஹலோ गाइस, இந்த வீடியோட டாபிக் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேக் மணி ஆன்லைன் தமிழ் யூசிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வித் கூகுள் டாக்குமெண்ட்ஸ். நம்மளோட அஃபிலியேட் ப்ராடக்ட்டுக்கான கண்டென்ட்டை நம்ம chat gpt ல மேக் பண்ணி அதை கூகுள் டாக்குமெண்ட்ல அப்லோட் பண்ணி நம்மளோட லிங்கை வந்து கூகுள் டாக்குமெண்ட்ல கொடுத்து கூகுள் டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை ப்ரொமோஷன் பண்ணி எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல மந்த்லி பேசிவான இன்கம் ஜெனரேட் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, வீடியோக்குள்ள போலாம் गाइस. ஹாய் गाइस, இந்த வீடியோல நம்ம digistore24.com ல ஒரு அஃபிலியேட் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி நம்ம ப்ரொமோஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு digistore24.com ல அக்கவுண்ட் இல்லனா சோ ஒரு அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கங்க. digistore24.com அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்க இங்க வருவீங்க. இங்க வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் நவ் இட்ஸ் ஃப்ரீ டு சைன் அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்க சைன் அப் பண்ணிக்கங்க गाइस. ஜஸ்ட் உங்களோட யூசர் நேம் அண்ட் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் ரிப்பீட் பாஸ்வேர்ட். சோ இதுல வாட் இஸ் யுவர் மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ, இதுல வந்து செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. ஐ எம் an affiliate இதை சூஸ் பண்ணிட்டு இந்த digistore24 ஓட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்ணிட்டு நீங்க கண்டினியூ பண்ணிக்கங்க. கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட digistore24.com அக்கவுண்ட் கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? சைன் அப் பண்ணிட்டு நீங்க உள்ள வந்தீங்கன்னா டேஷ்போர்ட் இப்படி தானே இருக்கும். இதுல நாம இன்னைக்கு சூஸ் பண்ண போற ப்ராடக்ட் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா யூடியூப் ரிலேட்டட் ப்ராடக்ட். ஓகேங்களா? யூடியூப் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட். சோ இதை நீங்க மேல பாருங்க மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. சோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த வெப் பேஜ் வருவீங்க. இப்போ சைடுல பாருங்க டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா சப் கேட்டகரி நிறைய ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுல நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்நெட் மார்க்கெட்டிங் அண்ட் இ பிசினஸ். சோ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் गाइस. அண்ட் தென் அப்படி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதுல நம்ம போயிட்டு இங்கிலீஷ் அப்படிங்கிற இந்த லாங்குவேஜை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் நமக்கு என்னென்ன லிஸ்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் நமக்கு காமிக்கும். இந்த இதுல நம்ம என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ப்ரொமோஷன் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டியூப் மாஸ்டரி அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா $500 கொடுத்துருக்காங்க. நமக்கு கமிஷனா எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 50% கமிஷனா நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இந்த டியூப் மாஸ்டரி அப்படிங்கிறது இந்த மேட் பேர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலோட ப்ராடக்ட் தான். ஓகேங்களா? இந்த மேட் பேர். ஸோ இவர் ஒரு யூடியூபர், இவர் ஒரு தனியாக யூடியூப் கோர்ஸ் ஒன்று வச்சிருக்காரு. இவரோட யூடியூப்ல போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ப்ராடக்ட்டோட நம்ம சேல்ஸ் பேஜ் பார்த்துருவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்க 50% கமிஷன்ஸ் ஆன் 999 ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸ் பேஜ் நம்ம பார்த்துருவோம். ஓகே, இந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸ் பேஜ் செம்மையா இருக்கு பாருங்க. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ப்ரூஃப் காமிச்சிருக்காரு. அப்புறம் அப்படியே வந்தோம்னா ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஸ்டூடெண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 100% ரியல் ஸ்டூடெண்ட் லேர்னிங் வித் மேட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது டெஸ்டிமோனியல்ஸ். இது ஒரு நல்ல விஷயம். நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது ஸோ நம்மளோட பையருக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஓகேங்களா? பை பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்டை. ஸோ அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா 10 மாடியூல்ஸ் to 6 figures அப்படின்னு கொடுத்து ஸோ இந்த கோர்ஸ்ல என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கோ ஸோ அதை பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே கீழே வந்தோம்னா போனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸோட போனஸ் இதுவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் அப்படியே கீழே வந்தோம்னா ஸோ இவரோட யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருக்காரு பாருங்க. ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க $997. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு நம்ம இந்தியன் மணிக்கு ஒரு 75,000 வரும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அஃபிலியேட் ப்ராடக்ட். ஓகேங்களா? அதாவது ஹை கமிஷன் ப்ராடக்ட். இதை நாம ப்ரொமோஷன் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரே ஒரு கன்வர்ஷன் வந்தாவே போதும், மந்த்லி ஒரு கன்வர்ஷன் வந்தாவே போதும், நம்ம 70,000 நம்ம கமிஷன் ஏர்ன் பண்ணிக்கலாம். 3 மந்த்துக்கு நம்ம ஒரு லீட் எடுத்தா கூட போதும், நம்ம மந்த்லி ஒரு குறைஞ்ச 30,000 நம்ம இதுல கமிஷன் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் गाइस. இப்போ இந்த ப்ராடக்ட்டோட அஃபிலியேட் பேஜ் நம்ம பார்த்துருவோம். அஃபிலியேட் சப்போர்ட் பேஜ். சோ அஃபிலியேட் சப்போர்ட் பேஜ்ல நம்ம பார்த்தோம்னா மேட் பேர் அஃபிலியேட்ஸ் பிகம் an affiliate with மேட் பேர் and earn 50% கமிஷன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ டியூப் மாஸ்டரி அண்ட் மானிட்டைசேஷன் 3.0 அப்புறம் ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு பாருங்க. இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஓகே, நமக்கு ஆக மொத்தத்தில் இந்த ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொமோட் பண்ணா நமக்கு 50% ஆஃப் கமிஷன் வருது. அதுவும் ஒரு $1,000 15,000 குறைஞ்சது ஒரு $500 நமக்கு கமிஷனா வரும். ஓகேங்களா? நமக்கு தேவையானது மந்த்லி ஒரே ஒரு கன்வர்ஷன், ஒரே ஒரு லீட், இல்லைன்னா 3 மந்த்துக்கு ஒரு லீட் எடுத்தா கூட போதும், நம்ம மந்த்லி ஒரு 20,000 to 30,000 நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சூப்பர். ஓகே, இப்போ நம்ம ப்ராடக்ட்
ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான அஃபிலியேட் ப்ரோமோ லிங்கை நம்ம காப்பி பண்ணி நோட்பேடில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி ப்ரோமோ லிங்க் அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணாவே காப்பி ஆயிரும். இப்போ நோட்பேடில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா digistore24.com நம்ம சைன் அப் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டோட அஃபிலியேட் லிங்கை நம்ம காப்பி பண்ணி நோட்பேடில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் போகலாம் கைஸ். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் செகண்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஓகே, ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஒரு கண்டென்ட் நம்ம ரைட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? அதுக்கு நம்ம கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ல நம்ம போயிட்டு நம்ம ரைட் பண்ண போறோம். கூகுள் டாக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிங்க. சர்ச் பண்ணிட்டு கூகுள் டாக்ஸ்குள்ள நீங்க வந்துக்குங்க. கூகுள் டாக்ஸ்ல வந்துட்டு அதாவது கூகுள் டாக்குமெண்ட்ஸ் இதுக்குள்ள வந்துட்டு நீங்க பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் நம்ம இந்த நம்மளோட ப்ராடக்ட்டோட கண்டென்ட்டை ரைட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ எதனால நம்ம கூகுள் டாக்குமெண்ட்ல நம்ம கண்டென்ட் ரைட் பண்ண போறோம் அப்படிங்கிற கேள்விக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். நம்ம அப்படி அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம கண்டென்ட் ரைட் பண்ணுவோம். கண்டென்ட் ரைட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து யூஸ் பண்ண போறது ChatGPT. மேக்ஸிமம் ChatGPT நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் guys. ஓகேங்களா? சோ இப்போ நான் ChatGPT குள்ள போய்க்கிறேன். ChatGPT இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா ஓகே நம்ம ChatGPT க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. சோ இங்க பாருங்க how to grow YouTube channel 2024 write a step by step guide for beginners அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணிடலாம். ஓகே, சென்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்காக ChatGPT ரைட் பண்ணுது. ஓகே கைஸ், நம்மளோட ChatGPT நமக்காக நம்மளோட யூடியூப் கண்டென்ட்டை ரைட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம் அப்படியே. ஓகேங்களா? ஸோ அப்படியே காப்பி பண்ணி அப்படியே கூகுள் டாக்ஸில் போய்க்கலாம். கூகுள் டாக்ஸில் போட்டு இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, சூப்பர், பேஸ்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் நம்ம போல்டு பண்ணிக்கலாம். ஓகே, போல்டு. ஸோ இந்த மாதிரி போல்டு பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ல நம்மளோட அஃபிலியேட் லிங்க் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட சேல்ஸ் பேஜுக்கு போயிடலாம். ஓகே, சேல்ஸ் பேஜுக்கு வந்தாச்சு. இதுல பாருங்க இந்த இடத்துல இந்த ஹெட்டிங் இருக்கு பாருங்க. How I run 12+ profitable YouTube channel and make 7 figures from them அப்படிங்கிற இந்த ஹெட்டிங்கை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே காப்பி பண்ணி நம்ம நோட்பேடில் போட்டுக்கலாம். நோட்பேடில் போட்டுட்டு நோட்பேடில் போட்டு இந்த நோட்பேட்ல இருந்து நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி ஸோ அப்படியே நம்ம கூகுள் டாக்ஸில் போய்க்கலாம். கூகுள் டாக்ஸில் போயிட்டு நம்ம இந்த கன்க்ளூஷன் மேலே அதாவது லாஸ்ட் ஸ்டெப்புக்கு மேலே நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் இந்த ஹெட்டிங்கை. இதை நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, அலைன் பண்ணியாச்சு. ஸோ கீழே ஒரு பேரா இருக்கு பாருங்க. இதையும் நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிக்கலாம். இப்படியே இதையும் நம்ம காப்பி பண்ணி நம்ம நோட்பேடில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நோட்பேடில் பேஸ்ட் பண்ணி நம்ம இந்த இடத்துல இருந்து செலக்ட் பண்ணி இங்கே காப்பி பண்ணி கூகுள் டாக்ஸில் போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு தான் நம்மளோட லிங்க் கொடுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் guys. இந்த ஹெட்டிங்கை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நோட்பேடில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் நம்மளோட அஃபிலியேட் லிங்கை. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி இங்கே மேலே பாருங்கள் இன்சர்ட் லிங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம் guys. நம்மளோட அஃபிலியேட் லிங்கை பேஸ்ட் பண்ணி அப்ளை கொடுத்துடலாம். நம்மளோட அஃபிலியேட் லிங்க் இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி கீழே பாருங்க ப்ரைஸ் கோயிங் அப் ஜூன் ஸோ ஆக்ட் நவ் அப்படிங்கிற இந்த இதுக்கும் நம்மளோட அஃபிலியேட் லிங்கை கொடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அப்ளை. ஓகே, நம்ம 2 இடத்துல அஃபிலியேட் லிங்க் கொடுத்து வச்சாச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம பேரோட நடுவில் எங்கேயாச்சும் நம்ம கொடுத்து வைப்போம் நம்மளோட அஃபிலியேட் லிங்கை. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி ஸோ இந்த ஆர்டிக்கல்லாம் நம்ம நடுவில் எங்கேயாவது நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த 4th அப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட கூகுள் டாக்ஸ் ரெடி. இப்போ நம்ம இதை நம்ம பிடிஎஃபாக நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு மேலே. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பாருங்க பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகிக்கும். ஸோ நம்ம கிளிக் பண்ணி பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் ஆகுது. ஓகே, பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஹெட்டிங் எதுவும் கொடுக்கல. ஸோ அதுக்கு நம்ம கொடுத்துருவோம். கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். க்ரோவிங் யூடியூப் சேனல் இன் 2024 அப்படிங்கிற இந்த கீவோர்டை நம்ம இந்த இடத்துல கொடுத்துருவோம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போய் பார்க்கலாம் கைஸ். ஓகே, நம்மளோட பிடிஎஃப் ரெடி ஆயிருச்சு. இங்கே பாருங்கள் நம்மளோட பிடிஎஃப் பக்காவாக ரெடி ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிடிஎஃபை யாராவது டவுன்லோட் பண்ணி படித்தாங்கன்னா நம்மளோட அஃபிலியேட் லிங்கை பார்ப்பாங்க. இந்த அஃபிலியேட் லிங்கை பார்த்துட்டு இதை கிளிக் பண்ணாங்கன்னா நம்மளோட அஃபிலியேட் ப்ராடக்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த அஃபிலியேட் ப்ராடக்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகேன்னா அவங்க பை பண்ணுவாங்க. பை பண்ணும்போது நமக்கு
அந்த கமிஷன் ஹை கமிஷன் நமக்கு வரும் ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட்டை தான் நம்ம இப்போ ப்ரொமோஷன் பண்ண போறோம். இந்த கூகுள் டாக்ஸை எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம அடுத்தது பார்க்கலாம் गाइस. ஓகே ஸ்டெப் 2 முடிஞ்சு गाइस. சோ ஸ்டெப் 2ல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா சோ நம்ம சூஸ் பண்ணி வச்சிருந்த அஃபிலியேட் லிங்க்குக்கு ஒரு கண்டென்ட் நம்ம மேக் பண்ணிட்டோம். சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் மேக் பண்ணிட்டோம். சோ அந்த மேக் பண்ண கண்டென்ட்டை நம்ம கூகுள் டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட கூகுள் டாக்ஸ்ல பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணிட்டு கூகுள் டாக்ஸ்ல நம்மளோட அஃபிலியேட் லிங்க் நம்ம கொடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் அதையே பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஓகேங்களா. இப்போ அந்த பிடிஎஃப் தான் நம்ம அடுத்தது ப்ரொமோஷன் பண்ண போறோம். சோ ஸ்டெப் 3 போலாம் गाइस. ஸ்டெப் 3 ஓகே गाइस. நம்மளோட டாக்குமெண்ட்டை நாம ப்ரொமோஷன் பண்றதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற பிளாட்ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா slideshare.net அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்டை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சோ இது ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பிரசன்டேஷன் அப்புறம் இன்ஃபோகிராஃபி இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயத்தை நீங்க இங்க அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சோ அப்லோட் பண்றது மூலமா இங்க நிறைய பேர் நிறைய விசிட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே இங்க பாருங்க 7.9k வியூஸ் வந்திருக்கு இந்த டாக்குமெண்ட்டுக்கு. ஸோ 24.9k வியூஸ் அண்ட் 1.6k வியூஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வியூஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சரி இங்க பாருங்க 160.8k வியூஸ். ஸோ இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் வந்துட்டு ஓகே. நம்மளோட டாக்குமெண்ட் இந்த ஸ்லைட் ஷேர்ல தான் நம்ம அப்லோட் பண்ண போறோம். slideshare.net அப்படின்ட்டு நீங்க சர்ச் பண்ணிக்கங்க. சர்ச் பண்ணிட்டு இங்க வந்துட்டு நீங்க சைன் அப் அப்படிங்கிற இந்த பட்டனை கொடுத்து நீங்க சைன் அப் பண்ணிக்கங்க गाइस. ஸோ சைன் அப் பண்றதுக்கு உங்களோட கூகுள் அக்கௌண்ட் இருந்தா போதும். இல்லைன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க கண்டினியூ கொடுத்து நீங்க சைன் அப் பண்ணிக்கிங்க. சைன் அப் பண்ண உடனே நீங்க இந்த வெப் பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்லைட்ஷேரோட டேஷ்போர்ட் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ அப்லோட் பண்றதுக்கு இங்க பாருங்க மேலே அப்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் டாக்குமெண்ட் டு அப்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிடுங்க. நான் வந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். பாருங்க இந்த இடத்துல இருக்கு. அப்படியே நான் கொண்டு வந்து இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். இப்போ வந்து வெரிஃபை தட் யூ ஆர் ஹியூமன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட டாக்குமெண்ட் அப்லோட் ஆகுது. சூப்பர் ஓகே அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டைட்டில் கொடுத்துருவோம். டைட்டில் அதுவே எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த டைட்டில் நம்ம வச்சுப்போம். ஸோ கேட்டகரி நம்ம சூஸ் பண்ணணுங்க. ஸோ செலக்ட் கேட்டகரி அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே गाइस டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம சேல்ஸ் பேஜில் இருக்க இந்த சேல்ஸ் பேஜோட ஹெட்டிங்ஸ் அண்ட் இந்த சப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நான் காப்பி பண்ணி நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஹேஷ்டாக் யூடியூப் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். யூடியூப் அண்ட் தென் யூடியூப் டிப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹேஷ்டாக்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸோ அட்வான்ஸ் செட்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணோம்னா ஸோ இதை வந்து அப்படியே டிஃபால்ட்டா விட்டுலாங்க. ஸோ நம்ம டைட்டில் கொடுத்தாச்சு, கேட்டகரி கொடுத்தாச்சு அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு, அப்புறம் டேக்ஸ் கொடுத்தாச்சு. அண்ட் தென் இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாங்க. ஸோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த பப்ளிஷ் அப்படிங்கிற இந்த பட்டன் இருக்கு பாருங்க. இதை நம்ம பப்ளிஷ் கொடுத்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகே நம்மளோட ப்ராடக்ட் வந்து இப்போ பப்ளிஷ் ஆயிருச்சு. அவேசம் யூஆர் ஆல் டன் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ இது வந்து நம்மளோட ப்ராடக்டோட லிங்க். ஓகே இப்போ நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல லிங்க் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் பேஜுக்கு நம்ம வந்துருவோம். இங்க பாருங்க ஓகே நம்மளோட ப்ராடக்ட் பக்காவா ரெடி ஆயிருச்சு. அதாவது இந்த PDF படிச்சு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி இதை ரீட் பண்ணாங்கன்னா ஸோ அவங்க இந்த ஹெட்டிங்கை பார்ப்பாங்க. இந்த ஹெட்டிங்கை பார்த்துட்டு கிளிக் பண்ணாங்கன்னா நம்மளோட அஃபிலியேட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆவாங்க. அங்கே போயிட்டு அவங்க ப்ராடக்ட்டை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு வாங்கினாங்கன்னா நமக்கு அந்த ஐ கமிஷன் நமக்கு வந்துடும் ஓகேங்களா. சூப்பர். இப்போ இந்த ஸ்லைட் ஷேர்ல எத்தனை டிராஃபிக் வந்துட்டு இருக்கு மந்த்லி அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிடலாம். அதுக்கு சிமிலர் வெப் எக்ஸ்டென்ஷன் இதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்லைட் ஷேருக்கு மந்த்லி வந்து ஒரு 67.4 மில்லியன் டிராஃபிக் வந்துட்டு இருக்கு இந்த ஸ்லைட் ஷேர் .netக்கு. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ மெக்சிகோ, இந்தியா, கொலம்பியா, பிரேசில் அண்ட் தென் பிலிப்பைன்ஸ் ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிலிருந்து அதிகமாக டிராஃபிக் வந்துட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாகவே நம்ம டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்க வந்து அன்லிமிட்டடா நீங்க இங்கே அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. ஒரு நாளைக்கு மினிமம் 3 டாக்குமெண்ட்ஸாவது அப்லோட் பண்ணுங்க ஓகேங்களா. அப்படி அப்லோட் பண்ணும்போது நம்ம டாக்குமெண்ட்டுக்கு நிறைய வியூஸ் அண்ட் டவுன்லோட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வரும்போது நம்மளோட அஃபிலியேட் சேல்ஸ் வந்து அதிகமா கன்வர்ஷன் ஆக சான்சஸ் இருக்கு ஓகேங்களா. ஓகே गाइस இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இல்லனா ஸ்ட்ராட்டஜி மாத்துங்க. சோ வேற எப்படியெல்லாம் நம்ம இந்த ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்க ஓகேங்களா. சோ வீடியோ வந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளோட மணி தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस. நான் நெக்ஸ்ட் வீடியோல இதோட சூப்பரான மெத்தட்ல நான் உங்களுக்கு வீடியோ கொண்டு வரேன். until then இது உங்கள் மணி தகவல்.